friends, welcome to Kavitha Samayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி அருமையான எக் பிரியாணி. மோஸ்ட்லி இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. ஒரு சிம்பிளான ரைஸ் ரெசிபியும் கூட, நல்ல ஒரு ஒன் பாட் மீல் டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம். லஞ்ச் பாக்ஸுக்கு, வீக்கெண்ட்ஸில் சமைக்கிறக்கும், ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ் அப்போ சமைக்கிறக்கும் ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஈஸியான ரெசிபிங்க. வாங்க அருமையான எக் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிற ரெசிபி ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் ப்ரெஷர் குக்கர் ரெசிபி. நான் இன்றைக்கி அகாரோ எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கரில் தான் இந்த எக் பிரியாணியை சமைச்சு காமிக்க போகிறேன். ஸ்டவ்வில் யூஸ் பண்ணுற ப்ரெஷர் குக்கர் மாதிரியே தாங்க இந்த எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கரில் நம்ம என்ன வேணாலும் சமைக்கலாம். இங்கே நிறைய ப்ரீசெட் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. ஸோ நம்ம என்ன சமைக்கிறோமோ அந்த பொருளெல்லாம் குக்கரில் சேர்த்து விட்டுட்டு இங்கே இருக்கிற அந்த ப்ரீசெட் மெனுவில் என்ன சமைக்கிறோமோ அதுக்கான பட்டனை கிளிக் பண்ணி விட்டுட்டா போதுங்க. அதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கணும், எந்த மோடில் சமைக்கணும்னு அந்த குக்கரை டிசைட் பண்ணி அழகாக நம்மளுக்கு சமைச்சிடும். ஸோ சூப்பரான ஈஸியான மெத்தடாக தான் இருக்குது. அதை விட மேனுவல் பட்டன்ஸும் இருக்குது. ஸோ நம்மளும் மேனுவலாகவும் செட் பண்ணி வச்சுட்டு சமைச்சிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஒரு ப்ளக் பாயிண்ட்டு எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷனும் இருந்தால் போதும், இந்த குக்கரை நம்ம எங்கே கொண்டு போய் வச்சும் சமைச்சிக்கலாம். ஒரு ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா அப்படியே நம்மளுக்கு ஸ்டவ்வில் நம்ம வச்சு யூஸ் பண்ணுற ப்ரெஷர் குக்கர் போலவே தாங்க. அதாவது ப்ரெஷரை லாக் பண்ணி சமைக்கிறதுக்கு அந்த ஸ்டீம் வெண்ட்டு வெயிட்டு எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இது தனியாக கலட்டி எடுத்துக்கலாம். மேனுவலாக ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணியும் குக் பண்ணலாம். மூடி இப்படி ஓப்பன் பண்ணி எடுத்தால் அப்படியே டிட்டோன் நம்மளுக்கு ஒரு ஸ்டவ்வில் யூஸ் பண்ணுற ப்ரெஷர் குக்கர் போலவே தான் அந்த சேஃப்டி வால்வு வெண்ட்டு எல்லாமே இருக்குது. நல்ல ஒரு குவாலிட்டியான கேஸ்கட், அது பக்காவாக நகராமல் இருக்கிறதுக்கு லாக்கிங் சிஸ்டம், கூடவே இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு கேஸ்கட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நல்ல சேஃப்டி ஃபீச்சர்ஸோட பக்காவாக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது ஒரு பவர் கார்டு இருக்குங்க. ஸோ நம்ம ப்ளக் பாயிண்டில் இந்த கேபிளை சொருக்கி விட்டுட்டு இதை அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம சமைக்கலாம். அப்புறம் இது கூடவே 2 ஸ்பேட்டுலாஸும் ஒரு மெஷரிங் கப்பும் வரும். இது நல்ல ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டாண்டு. இதை உள்ளே வச்சுட்டு இதுக்கு மேலே ஸ்டீமிங் பேஸ்கட் அல்லது கேக் டின்னு அதெல்லாம் வச்சு சமைக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுதான் வந்து ஸ்டீமிங் பேஸ்கட்டு. இதில் அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு நம்ம ஸ்டீம் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்ததாக ஒரு 5 லிட்டர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் சமைக்கிறதுக்கு. இது ரிமூவபிள், வெளியே எடுத்துக்கலாம். நம்ம சமைச்சு முடிச்சுட்டு எடுத்து கழுவிட்டு மறுபடியும் வச்சுக்கலாம். நல்ல ஒரு குவாலிட்டியான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டீரியலில் தான் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது உள்ளே இருக்கிற பேஸ் பார்க்கலாங்க. இது ஹீட் ஆகி தான் நம்மளுக்கு சமைக்க முடியுது. ஸோ ப்ளக் பாயிண்ட்டை வந்து எலக்ட்ரிசிட்டியோட கனெக்ட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிவிட்டா இந்த பேஸ் ஹீட் ஆகும். அதுக்கு மேலே பாத்திரத்தை வச்சுட்டு நம்ம சமைக்கிறோம். அந்த டெம்பரேச்சர் வந்து ஹை, லோ, மீடியம்னு நம்ம எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அதுக்கான மேனுவல் ஆப்ரேட்டிங் பட்டன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இருக்குது. அடுத்தது இது வந்து கண்டென்சேஷன் கலெக்டர். அதாவது இது ஒரு ப்ரெஷர் குக்கர். ஆவி பிடிச்சி வேறக்கும்போது அந்த ஸ்டீம் வெண்ட் வழியாக கொஞ்சம் தண்ணி வரும். அது வந்து இதில் கலெக்ட் ஆயிரும். நம்ம இதை ரிமூவ் பண்ணி கழுவிட்டு மறுபடியும் நம்ம இதை மாட்டி வச்சுக்கலாம். ஸோ கண்டென்சேஷன் கலெக்டர் இருக்குது. அப்புறம் இதுதான் வந்து ப்ளக் பாயிண்ட்டு. இப்போ இந்த எலக்ட்ரிக் குக்கரை யூஸ் பண்ணி நம்ம சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது ஹேண்ட்லிங்க்கு. ரொம்ப ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்குது சமைக்கிறதுக்கு. டக்குன்னு நம்மளுக்கு வேலையாகுது. இப்போ இந்த அகாரோ குக்கரை ஆன் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு நம்ம முட்டையை வேக வச்சிடலாம். இப்போ உள்ளே வைக்கிற பாத்திரத்தை வச்சாச்சு. இதில் கிட்டத்தட்ட 1 லிட்டருக்கு மேலே தண்ணி விட்டுக்கிறேன். இதில் அந்த ஸ்டீமிங் பாத்திரத்தில் முட்டைகளை கரெக்டாக அடுக்கி நம்ம உள்ளே வச்சிடலாம். அடுத்தது கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு விட்டுக்கிறேன். இப்போ மூடியை போட்டு விட்டுறலாங்க. குக்கர் மூடியை போட்டு விட்டு திருப்பி விட்டுட்டா நல்லா லாக் ஆயிரும். அடுத்தது நம்ம ப்ரெஷர் வெண்ட்டு அந்த வெயிட்டு செக் பண்ணிடுவோம். கரெக்டாக லாக் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஆன் பண்ணி டைமிங்கை செட் பண்ணிடலாம். எக்கு வேக வைக்கிறதுக்கு அங்கே ப்ரீசெட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த எக்குங்கிற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே 5 மினிட் ஹையில் பிளிங்க் ஆகுது. 5 மினிட் வச்சா நம்மளுக்கு சாஃப்ட் பாயில்டு எக்கு கிடைக்கும். நான் இன்னும் கொஞ்சம் டைமை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஹார்ட் பாயில்டு எக் வேணும். நம்ம எக் பிரியாணி செய்ய போகிறோம். ஸோ மேனுவலாக 9 மினிட் அங்கே செட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் ப்ரீ ஹீட் ஆகிட்டு அதுக்கப்புறம் 9 மினிட்ஸ் ஸ்டார்ட் ஆகி கவுண்ட் டவுன் மெத்தடில் அந்த மினிட்ஸ் வந்து குறைஞ்சிட்டே வரும். கரெக்டாக 9 மினிட்டில் எக்கு வந்து நம்மளுக்கு நல்லா பக்காவாக வெந்துடும். அந்த டைமில் நம்ம பிரியாணிக்கு தேவையான மற்ற பொருளெல்லாம் ரெடி பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம ரைஸ் அளந்து ஊற வச்சிடலாங்க. இங்கே ஒரு கப்பளவுக்கு பாசுமதி ரைஸ் எடுத்துருக்கிறேன். இது கிட்டத்தட்ட 250 கிராம். ஃபஸ்ட்டு இந்த ரைஸை நல்ல ஒரு 2 வாட்டி கழுவிடுவோம். அடுத்தது கழுவின ரைஸில் நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சிடலாம். அதிக நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் மட்டுமே ஊறுனா போதும். அடுத்ததாக பிரியாணிக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, மிளகாயெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இங்கே எக்கு நல்லா வெந்துருச்சுங்க. 9 நிமிஷம் முடிஞ்சு ஆஃப் ஆகிருக்கு.
இப்போ நம்ம குக்கரை ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். எக் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வெளியே எடுத்து வச்சுட்டு நல்லா உரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், எக்கு நல்லா பக்காவாக வெந்திருக்கு. இப்போ எக்கு எல்லாமே நம்ம உரிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை இப்படி நல்லா இப்படி கட் பண்ணி வச்சிடலாம். அதாவது லைட்டாக அங்கங்கே கீறி வச்சுருவோம். அடுத்தது குக்கரை நான் சாட்டே மோடுக்கு ஆன் பண்ணிக்கிறேன். அதாவது வதக்கிற மோடு ஆன் பண்ணால் இங்கே 30 மினிட் டிஸ்பிளேயில் வரும். பட் நம்மளுக்கு அவ்வளோ நேரம் ஆகாது வதக்கிறதுக்கு. நம்ம குயிக்காக வதக்கிடலாம். இப்போ இந்த பாத்திரத்தில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாங்க. எண்ணெய் லைட்டாக சூடாகும் போதே இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, அடுத்ததாக ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். எண்ணெய் லைட்டாக சூடாக இருக்கும் போதே போட்டு விட்டுருங்க, இல்லைன்னா கரிஞ்சிரும். இப்போ இதில் நம்ம எக்கை சேர்த்துருவோம். நல்லா வேக வச்சு வச்சுருக்கிற முட்டைகளை சேர்த்து விட்டுருங்க. நல்லா ஒரு 1-2 நிமிஷம் வதக்கி விட்டுறலாங்க. உப்பு காரம்லாம் நல்லா பிடிக்கும் முட்டைக்கு. அதே சமயம் நம்ம பிரியாணியில் போட்டு கலக்கும் போது சீக்கிரம் உடஞ்சிடாது. அதுக்கு வேண்டி இந்த ஸ்டெப் பண்ணுறோம். நல்லா 1-2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இதை எடுத்து நம்ம தட்டில் வச்சிடலாம். வதக்கின முட்டையெல்லாம் இப்போ தனியாக எடுத்து தட்டில் வச்சுருவோம். இப்போ அடுத்தது அதே பாத்திரத்தில் எண்ணெய் இருக்குது. நான் இன்னும் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டேன். இப்போ இதில் ஹோல் கரம் மசாலா ஸ்பைசஸ் சேர்த்துருவோம். அதாவது இதில் 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 4 ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு, ஒரு மராத்தி மொக்கு, கொஞ்சமாக கல்பாசி, ஒரு பிரிஞ்சி இலை போட்டாச்சு. இதெல்லாம் கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துடலாங்க. நல்ல 2 பெரிய வெங்காயம் சன்னமாக நீளமாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். கூடவே 2 பச்சை மிளகாவும் போட்டாச்சு. இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதங்கணும். பாருங்கள், வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு, நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகள் ஃபஸ்ட்டு போட்டுடலாம். நல்ல வாசனையாக இருக்கும். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கி விட்டுட்டு அடுத்தது கொத்தமல்லி இலையும் போட்டுடலாம். ஒரு கைப்பிடி பொடியான இருக்குன்னு கொத்தமல்லி இலை. இப்போ இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. பாருங்கள், நல்லா சூடாயிடுச்சு. கடகடன்னு நம்ம அடுத்தடுத்த ஐட்டம்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கலாம். ஸோ எலக்ட்ரிக் குக்கர் நல்லா இப்படி ஃபாஸ்ட்டாக நடக்குது பாருங்கள் வேலை. நல்லா இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போன உடனே இப்போ நம்ம தக்காளி சேர்த்துருவோம். தக்காளி நல்லா அந்த மசிஞ்சு சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி விடணும். கொஞ்சம் உப்பு போட்டு விட்டுறலாங்க. ஸோ குயிக்காக நம்மளுக்கு தக்காளி வதங்கிடும். உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுரும். தக்காளி வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ அந்த டைமில் இங்கே ஒரு கப்பில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் நல்ல ஒரு ஃபுல் டீஸ்பூன் அளவுக்கு காரமான மிளகாய் பொடி, அடுத்ததாக 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, கூடவே ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் பொடி, அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். பாருங்கள், இப்படி நல்லா கலந்தாச்சு. இப்போ இதை வதக்கின வெங்காயம் தக்காளியோடு சேர்த்துருவோங்க. அதாவது தயிரில் மசாலா பொடியெல்லாம் சேர்த்து நம்ம சேர்த்து விட்டாச்சு. கம்ப்ளீட்டாக எல்லா மசாலாவும் சேர்த்தாச்சு. இப்போ இது ஒரு 1-2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருவோம். கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடியாக வச்சுருக்கிற ரைஸை சேர்த்துருவோம். ஒரு 250 கிராம் அளவுக்கு பாசுமதி ரைஸை நல்லா கழுவி ஊற வச்சுருந்தேன். இப்போ அந்த ரைஸை கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சுங்க. நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம். இப்போ ரைஸ் வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இங்கே எடுத்துருக்கிறது பாசுமதி ரைஸு. 1 கப்பு ரைஸுக்கு 1.5 கப்பு தண்ணி சரியாக இருக்கும். ஸோ எந்த கப்பில் நம்ம ரைஸ் அளந்துக்கிட்டோமோ அதே கப்பில் தண்ணி அளந்துக்கணும். 1 கப்பு ரைஸுக்கு 1.5 கப்பு அளவுக்கு தண்ணி. நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் செக் பண்ணிவிடுங்க. தேவைப்பட்ட உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே உப்பு தக்காளி வதக்கும் போது போட்டிருக்குறோம், அது ஞாபகம் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கர் மூடி எடுத்து ஜஸ்ட் அப்படியே மேலால் வச்சு விடுங்க. ப்ராப்பராக க்ளோஸ் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் அப்படியே மேலே மட்டும் இருக்கட்டும். இப்போ டைட்டாக க்ளோஸ் பண்ண வேண்டாம்.
இது இன்னுமே சாட்டே மோட்லேயே தாங்க இருக்குது, ப்ரெஷர் மோடுக்கு நான் மாற்றலை. அப்படியே ஒரு 5-6 நிமிஷம் இருக்கட்டுங்க. இப்போ ஒரு 6 நிமிஷம் கழித்து நான் குக்கரை ஓப்பன் பண்ணுறேன். ரைஸ் வந்து ஒரு 50%க்கு மேலே குக் ஆகிடுச்சு. தண்ணி வந்து ஈக்குவலாக போயிடுச்சு, பட் தண்ணி இன்னும் இருக்குது, இன்னும் குக் ஆகணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு உப்பு காரம் போட்டு வதக்கி வச்சுருக்கிற முட்டைகளை அடுக்கி விட்டு மேலால் கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் போட்டு விட்டு கூடவே ஒரு ஸ்பூன் நெய்யும் விட்டுறலாங்க. நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு. நீ குக்கர் மூடியை டைட்டாக க்ளோஸ் பண்ணி ப்ரெஷர் வெண்ட்டை அங்கே செக் பண்ணிக்கோங்க, லாக் ஆகிருக்கணும். இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கர் மோடு ஆன் பண்ணுறோம். அங்கே ஆல்மோஸ்ட் ரைஸ் வந்து ஒரு 60% கிட்ட வெந்துருச்சுங்க. இப்போ ஜஸ்ட் ஒரு 4 நிமிஷத்துக்கு மட்டுமே லோ டெம்பரேச்சரில் ப்ரெஷர் குக்கர் மோடு ஆன் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு 4 நிமிஷம் ப்ரெஷர் குக்கர் மோடில் வெந்து முடிச்சாச்சு. இப்போ அடுத்ததாக ஒரு 2-3 நிமிஷம் அந்த ஸ்டீம் ப்ரெஷர் போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இங்கே ஒரு 3 நிமிஷம் கழித்து நான் மேனுவலாகவே ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிவிட்டு நான் குக்கரை ஓப்பன் பண்ணுறேன். ஏன்னா நான் இங்கே பாஸ்மதி ரைஸ் குக் பண்ணுறேன், அது குயிக்காக வெந்துருங்க. ஆல்ரெடி நல்லா வெந்த ரைஸ் தான். அவ்வளோதாங்க, கமகமன்னு அருமையான முட்டை பிரியாணி ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இனி இதை எடுத்து வச்சு நம்ம பரிமாறிடலாம். பாருங்கள், சாதம் நல்ல உதிரி உதிரியாக வெந்திருக்கு, நல்ல கமகமன்னு வாசனையாக இருக்குது, கீழே அடியெல்லாம் ஒன்றும் பிடிக்காது. ஒரு பர்ஃபெக்டான முட்டை பிரியாணி ஜம்முன்னு நம்ம எலக்ட்ரிக் குக்கரில் செஞ்சு அசத்திட்டோம். இந்த அகாரா எலக்ட்ரிக் குக்கரோட லிங்க்கெல்லாம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, வாங்க விருப்பப்படுறவங்க அதை பயன்படுத்திக்கோங்க. அருமையான எக் பிரியாணி பாருங்கள், நல்ல சாதம் உதிரி உதிரியாக பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.